மறந்தாலும் ஏசனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் ஏசனை வெறுப்பதில்லை. யார் என்னை மறந்தாலும் ஏசனை மறப்பதில்லை. உலகமே வெறுத்தாலும் ஏசனை வெறுப்பதில்லை. சிறகுக்குள் தஞ்சம் கொண்டே மறைவுக்குள் மறைந்து கொள்வே. உம்மை போல ஒரு தெய்வத்தை பார்க்கல. தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமென். அன்பின் இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பூமி யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் வேரில் அற்றுப்போக செய்வார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்று. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடந்தது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை சாபத்துக்குட்படுத்தினார்கள். சிலவற்றை எடுத்து திருடி பண்டம் பாடினார்கள். ஒழித்து வைத்து வஞ்சித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில், அங்கே மோசேயினிடத்தில் கடவுள் சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் பேசும் மொழி என்ன மொழி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அரமேய மொழி என்று சொல்லப்படுகிறது. திருமுறை இருந்ததோ லத்தீன் மொழியிலே. அதை ஆண்டவராகிய கடவுள் தூய மார்ட்டின் லூத்தர் வழியாக அந்த மொழியை, லத்தீன் மொழியில் இருந்த அந்த திருமறையை மொழிபெயர்த்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த இஸ்ரவேல் மொழிபெயர்த்து சீனாய் மலையிலே மோசே மூலமாக 10 கட்டளையை முதலாக கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த திருமறையை தமிழில் மொழிபெயர்க்க ஜி போப் என்ற தமிழ் அறிஞரையும், வீரமா முனிவர் என்ற தமிழ் அறிஞரையும், கண்ணதாசன் என்ற காவிய கலைஞரையும், இயேசு காவியம் என்ற தமிழ் முறையும், குறவஞ்சி என்று எழுதின அந்த நூலையும் திருமறையிலே மொழிபெயர்த்தார்கள். கர்த்தருடைய செயல்களையும் அற்புதங்களையும் கடவுளுடைய நிகழ்ச்சிகளையும் அங்கே தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து மக்களுக்கு இன்றைக்கு வழங்கினார்கள். உலகத்தில் இன்றைக்கு முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூலாக திருமறை காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் அவ்வளவு உண்மையானது, சத்தியமானது. அந்த சத்தியமாகிய அந்த திருமறையை ஜீகன்பால் கையர் முதலாக தென்னிந்தியாவுக்கு பயணப்பட்டு வந்த ஜெர்மானிய மிஷினரி, கர்த்தருடைய பணியாளர், அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த முதலாக நற்செய்தி நூலாகிய மத்தேயுவை அவர் மொழிபெயர்த்து அச்சு இயந்திரம் கண்டுபிடித்து தமிழ் மொழியிலே அவர் வெளியிட்டார். முதலாக தமிழ் மொழியில் அச்சு இயந்திரம் வெளியிடப்பட்டது நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை சார்ந்தது. அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உலக மொழியாக, செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட தினம் 2004. அது சமஸ்கிருதம் 2005, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014 அந்த அந்தஸ்தை பெற்றன. உலகின் அந்த 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு திருமறையிலே தமிழ் மொழி, இன்றைக்கு அப்படிப்பட்ட செம்மொழியிலே திருமறை நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்த கடவுளை, மிஷினரிமார்களை நீங்களும் நானும் போற்ற வேண்டும். இங்கே திருமறையிலே சொல்லப்பட்ட சம்பவங்களை நாம் மிக தெளிவாக அரசியல் வழியாக, பொருளாதார வழியாக, அன்பின் வழியாக, இரக்கத்தின் வழியாக, மன்னிப்பின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிந்தனைகளை தமிழில் நமக்கு திருமறை என்ற கடவுளுடைய வார்த்தை என்ற சத்தியத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை நாம் கைக்கொண்டு வாழ்வது நம்முடைய தலையாய கடமை. அவற்றை கைக்கொண்டு வாழவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு தரங்கம்பாடியில் அவர் சீகன்பால் பயன்படுத்தின அந்த
அச்சு இயந்திரம் இன்றைக்கு பார்வைக்காக எவ்வளவு சிறப்புள்ளதாக இன்றைக்கு அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. காரணம், அவர் முதலாக இந்தியாவுக்கு வந்து அந்த அச்சு இயந்திரத்தை தமிழ் எழுத்துக்களை படித்து மண்ணிலே அமர்ந்து சுடுமணலிலே விரலினால் எழுதி படித்து அந்த மொழியை அச்சு ஆக ஜெர்மனிக்கு அனுப்பி அங்கே வந்து எழுத்து அச்சுக்களை கொண்டு வந்து இங்கே மக்களுக்கு அதை பிரிண்ட் செய்து கொடுக்கிறார். ஆகவே முதல் தமிழில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் திருமறை என்ற பெருமை நமக்கு உண்டு. ஆகவே அந்த பெருமைப்படுவது மாத்திரமல்ல, நாம் பெருமைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பெருமையின் வழியாக வெறுமையைத்தான் நம்முடைய திருச்சபை இன்று வரை சந்தித்து கொண்டிருக்கிறது. உண்மையோடும் உத்தமத்தோடும் பொறுப்போடும் கடமையோடும் அர்ப்பணிப்போடும் செய்வதற்கு இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சபையிலே மக்கள் இல்லை. ஆகவே இந்த நாளிலே அன்புக்குரிய இறை மக்களே, தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்த திருமறையை மொழிபெயர்த்ததினால் மாத்திரமே என்பதை இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் அறிவிக்கப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதனுடைய விளைவு, அதனுடைய பின்னணியும் திருமறையை முதலாக தமிழிலே மொழிபெயர்த்த காரணம். அந்த சிறப்போடு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி செபிக்கலாம். அன்பின் கடவுளே, படிப்பறிவற்ற இந்த தமிழகத்துக்கு உம்முடைய திருமறை வழியாக அச்சு இயந்திரத்தை தமிழ் மொழியில் திருமறையை எங்களுக்கு படிக்கவும் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆன்மீகத்தில் எங்கள் வாழ்க்கை நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்களும் ஆண்டவரை இன்றைக்கு அந்த உண்மையான காரியங்களை எல்லாம் மறுதளித்து சுயநலப் போக்கில் வாழ்ந்து கொண்டு எங்களை தயவாய் மன்னியும். நாளிலும் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். எங்கள் அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள் அனைவரையும் உடைய திருக்கரம் கொண்டு வழி நடத்தும். தமிழ் மொழியின் சிறப்பை போற்றுகின்ற இந்த நாளில் அதற்கு அடித்தளமாக விளங்கிய உலகனைத்துக்கும் உரிய கடவுளாகிய உலகத்தின் இரட்சகராக இருக்கிற இயேசுவை இந்த பற்றி கூறுகின்ற இந்த திருமறையை தமிழில் அச்சடித்ததினால்தான் ஆண்டவரே இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையில் எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்திற்கு பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.